ஏசியா கப்ல இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்போர்ட்ஸா பாருங்கன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. பாகிஸ்தான் தெரிஞ்சே தீவிரவாத இயக்கங்களை ஆதரிக்கிறது, தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கறத உலக அளவுல குளோபல் ஸ்டேஜ்ல கொண்டு போய் நம்மளால நிறுத்த முடியல. 50 ரன் அடிச்சதை செலிப்ரேட் பண்ற வகையில பேட்ட கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்மில கன் ஷூட் பண்ற மாதிரி ஜெஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ரசிகர்கள் சோசியல் மீடியால ஐடி செல்லு வார் ரூம்னு எல்லாரும் இன்னைக்கு களத்துல குதிச்சு பிரச்சனையை இன்னும் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய் விளையாடணும். விளையாடும் பொழுது 2 டீம்ஸுக்கும் ஏதாவது இந்த மாதிரி உரசல் வரும், பிரச்சனை வரும். அத வச்சு இங்க ப்ராபகேண்டா பண்ணி பாருங்க, நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, இந்த இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் தான். என் மனசுல இருக்கிற வடு இன்னும் ஆறல. அந்த 26 பேருக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. அது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் இன்னும் பதில் சொல்லல அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா மேட்சை தயவு செஞ்சு பார்க்காது. உங்களுக்கு உங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு இதெல்லாம் தான் பிரதானமா இருக்குன்னா விளையாடாதீங்க. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல்ல சிவிலியன்ஸ் 26 இந்தியர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கி எடுத்துருச்சு. அந்த சம்பவம் முடிஞ்சு 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள துபாயில நடக்கக்கூடிய ஏசியா கப்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடும் அப்படிங்கிற அறிவிப்பு பலர் பேருக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்டாக்குச்சு. குறிப்பாக பெஹல்காம்ல தங்களுடைய சொந்தங்களை இழந்தவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் இப்போ இது தேவையா? 6 மாசம் கூட ஆகல, இன்னமும் அந்த ரணம் ஆறாத வடுவாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் அவசியம் இந்தியா விளையாடி ஆகணுமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பினாங்க. அப்போ இந்த சங்கி கூட்டம் தரப்புல இருந்து என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் வேற, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேற, அரசியலையும் ஸ்போர்ட்ஸையும் கலக்காதீங்க. இப்படிதானே லெப்ட் லிபரல்ஸ் எல்லாம் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? ஏசியா கப்ல இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்போர்ட்ஸா பாருங்கன்னு நீங்க தானே சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸா பார்த்தா பரவாயில்லையே. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டென்ஷன், நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய கருத்தியல், இது எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ்ல திணிக்கக்கூடிய முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, எல்லா விளையாட்டு துறைகளில் முக்கியமான பதவிகளையும் அரசியல்வாதிகளோ இல்ல அவங்களுடைய பசங்களோ தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிசிசிஐ இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா. இந்த 10 வருஷத்துல அவனோட சொத்து மதிப்பு மட்டும் 18,000 மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த உடனே அதுல பிசிசிஐக்கு எந்த டாக்ஸும் நிர்மலா மாமி போடல. ஆனா பிசிசிஐ மூலமா நடத்தப்படக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுல டிக்கெட் வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு 40% டாக்ஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வருமானம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி அப்படிங்கறத தான் இந்த அரசு பார்த்து செய்யுது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து முடிஞ்ச ஆபரேஷன் சிந்தூர் உச்ச கட்டத்துல இருக்கும் பொழுதே இங்க நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச கேன்சல் பண்ணாம கண்டினியூ பண்ணிட்டு இருந்த கூட்டம் தானே இவங்க. அதற்கப்புறம் பப்ளிக்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம், எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் நடுவுலயே மேட்ச நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களை அவங்க வீட்டுக்கு அவசரமா அனுப்பி வச்சாங்க. அப்ப மக்களுடைய உயிரை விட இந்த மேட்ச் மூலமா வரக்கூடிய வருமானத்துலதான் இந்த அரசாங்கம் கண்ணும் கருத்துமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து 5 மாசம் கூட ஆகலையே, அதுக்குள்ள இப்படி ஒரு மேட்ச் பாகிஸ்தானோட அவசியம் நாம விளையாடித்தான் ஆகணுமா? பாகிஸ்தான் தெரிஞ்சே தீவிரவாத இயக்கங்களை ஆதரிக்கிறது, தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கறத உலக அளவுல குளோபல் ஸ்டேஜ்ல கொண்டு போய் நம்மளால நிறுத்த முடியல. உலக நாடுகளோட சப்போர்ட்டையும் நம்மளால வாங்க முடியல. அதுக்காக எல்லா நாடுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் தலைமையில கூட டெலிகேஷன்ஸ் அனுப்பி பாத்தீங்க. இவ்வளவு பிரச்சனைகள். இதை தாண்டி பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் ஏன் நடந்துச்சு?
இதற்கு யாரு பொறுப்பேத்துக்கணும்? நீங்க தானே காஷ்மீர் அமைதி பூங்கான்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதை நம்பிதானே லட்சக்கணக்கான டூரிஸ்ட் அங்க வந்து சுற்றுலா பயணம் போனாங்க. அப்படி போனவங்கள்ல 26 பேரை கன் பாயிண்ட்ல சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்களே. சம்பவம் நடந்து 1.5 மணி நேரம் கழிஞ்சு போலீஸ் அங்க வருது. இதற்கு யாரு பொறுப்பேத்துக்கணும்? செக்யூரிட்டி லாப்ஸ் ஏன் நடந்தது? உள்துறை அமைச்சர் ஏன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? இந்த கேள்விகள். இது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக பாகிஸ்தான் பல விஷயங்களை மீடியால பரப்பிக்கிட்டு இருக்கே. இது உண்மையா பொய்யா? நம்ம தரப்புல கிட்டத்தட்ட 6 இந்தியன் ஃபைட்டர் டெத்ஸ அவங்க நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்களே. இது உண்மையா பொய்யா? இத பற்றின ஒரு விளக்கத்தை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை கேட்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் இதற்கான தெளிவான பதில இந்திய அரசாங்கம் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனான சூழ்நிலையில தான் இந்த ஏசியா கப் விளையாட இந்திய வீரர்கள் அங்க போறாங்க. துபாய்க்கு பாகிஸ்தான் வீரர்களும் வராங்க. அங்க போயிட்டு 2 டீமும் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிற அவலத்தை பாருங்க. ஆரம்பிச்சு வச்சது என்னமோ இந்தியா தான். நம்மளுடைய கேப்டன் சூரியகாந்த் யாதவுடைய தலைமையில இங்கிருந்து போன இந்தியன் டீம் முதல் முறையாக பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடும் பொழுது டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அது ஒரு ட்ரெடிஷன் கிரிக்கெட் மேட்சஸ்ல, டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டீம்ஸும் கை குலுக்குவாங்க. அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோத்த டீம் ஜெயிச்ச டீமுக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லும். ஆனா இந்த முறை டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களோட கை குலுக்க மறுத்து விட்டார்கள். இது தேவையா? மேட்ச் விளையாட தானே நீங்க போனீங்க. மேட்ச் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அப்ப ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்ஹோல்ட் பண்ற மாதிரி டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கை குலுக்கிட்டு விளையாட போக வேண்டியது தானே. 2 மணி நேரம் அவங்களோட கிரிக்கெட் விளையாட முடியும். ஆனா ஒரு 2 செகண்ட் அவங்களோட நீங்க கை குலுக்க முடியாதா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம நாட்டுடைய பிரதமர் இன்னைக்கு எஸ்சிஓ சமிட்டுக்கு போனோன்னு அங்க சீன அதிபரோட கை குலுக்கிட்டு தானே வராரு. அப்போ விளையாட்டையும் அரசியலும் பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியல அப்படிங்கறதானே பொருள். சரி, அந்த மேட்ச ஜெயிச்சீங்கல்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் என்ன தெரியுமா பேசுறாரு? பாகிஸ்தானை வீழ்த்திய இந்த வெற்றியை பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் மரணித்த அந்த 26 பேருக்கு, அந்த உயிருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம், எங்க ஆர்ம்டு போர்சஸ்க்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. இது தேவையில்லாம அவங்கள ப்ரொவோகேட் பண்ற பேச்சு தானே. இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படிங்கறத பாருங்க. அடுத்து நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வீரர்கள் ஹாரிஸ் ரவுஃப் அப்படிங்கிற பாகிஸ்தான் பிளேயர் விளையாடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோலி கோலி கோலின்னு சத்தம் போட்டு அவரை விருப்பேத்தி இருக்கிறாங்க. இது ஒண்ணும் அவங்களுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே இந்தியாவுல அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் சூழ்ந்துகிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி வெறுப்பேத்துற கூட்டம் தான் இந்த கூட்டம். இதையே அங்க போய் பண்ணிருக்கிறாங்க. உடனே அவன் சும்மா இருப்பானா? பதிலுக்கு அவன் 6-0 அப்படின்னு ஹேண்ட் ஜெஸ்டர் ஒண்ணு பண்ணிருக்கான். அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல 6 இந்திய விமானங்களை எங்க பாகிஸ்தான் ஆர்மி சுட்டு வீழ்த்திருச்சு பாருங்க அப்படின்னு இப்படி கைய காட்டி வெறுப்பேத்திருக்கான். இது சமூக வலைதளங்கள பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாகிஸ்தான் பிளேயர் சாஹிப்ஜாதா ஃபர்ஹான் 50 ரன் அடிச்சதை செலிப்ரேட் பண்ற வகையில பேட்ட கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்மில கன் ஷூட் பண்ற மாதிரி ஜெஸ்டர்ஸ் பண்ணிருக்கான். இதுவும் இந்திய ரசிகர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க வெறுப்பேத்துறீங்க, அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இதுல 2 பேர் மேலயும் தவறு இருக்குல்ல. பத்தாததுக்கு இத வச்சு சோசியல் மீடியால ஒரு பெரிய வாரே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு தரப்புல பல பேர் இதை ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சங்கி கூட்டம் இதை ஊதி பெருசாக்க முயற்சி பண்ணுது.
இன்னொரு பக்கம் ஆரம்பத்திலே இதுக்குதான் சொன்னோம், இப்படிப்பட்ட மேட்ச் எல்லாம் தேவையா? இன்னும் செத்து விழுந்தவங்க விழுந்த இடத்துல ஈரம் கூட காயல, அதுக்குள்ள எதற்கு இப்படி போலியாக நட்பு பாராட்டம் அப்படிங்கிற பேர்ல மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் இன்னொரு பக்கம். விளையாட்டாவே பார்க்க மாட்டீங்களா? எல்லாத்துலயும் அரசியலை கொண்டு வந்து உங்க வன்மத்தையும் வெறுப்பையும் புகுத்துவீங்களா அப்படிங்கிற விமர்சனங்கள் இன்னொரு பக்கம். இப்படி ரசிகர்கள் சோசியல் மீடியால ஐடி செல்லு வார் ரூம்னு எல்லாரும் இன்னைக்கு களத்துல குதிச்சு பிரச்சனையை இன்னும் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் அரேனால இவ்வளவு தூரம் அசிங்கப்படுறோமே, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாவே இல்லையா? இதுல ரெண்டே விஷயம் தாங்க. ஒண்ணு, விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடுங்க. அன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த கேம் அவங்க சிறப்பா விளையாடினாங்கன்னு மனதாக பாராட்டிட்டு போங்க. இல்ல நாம ஜெயிச்சோம்னா அன்னைக்கு நாம சிறப்பா விளையாடணும், அவங்க டஃப் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாராட்டிட்டு போங்க. இல்ல உங்களுக்கு உங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு இதெல்லாம் தான் பிரதானமா இருக்குன்னா விளையாடாதீங்க. ஒண்ணு இந்த பக்கம் இருங்க, இல்ல இந்த பக்கம் இருங்க. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நாங்க விளையாடுவோம், ஆனா விளையாட போன இடத்துல ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நாங்க அப்ஹோல்ட் பண்ண மாட்டோம், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்கள் வெறுப்பையும் வன்மத்தையும் இது போன்ற செய்கைகள், எங்களுடைய வெறுப்பையும் வன்மத்தையும் இது போன்ற செய்கைகள் மூலமாக காட்டி எங்க தரப்பு நியாயத்தை நாங்க உலக அரங்குல இது போன்ற விளையாட்டுகள் மூலமா சொல்ல முயற்சி பண்ணுவோம். அது மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸை இரிட்டேட் பண்ணுவோம். இது மூலமாக இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் ஊதி பெருசாக்குவோம். அப்படி ஊதி பெருசாக்கி அதுல குளிர் காஞ்சு ரெண்டு தரப்புமே அரசியல் அறுவடை பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவலம். ஒரு வாரம் முன்னால இத பத்தி நான் ஒரு காணொளி பண்ணேன். அப்ப நான் சொன்னேன், யாரையும் மேட்ச் பார்க்காதீங்க, பாய்காட் பாகிஸ்தான் அப்படி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இது ஒவ்வொரு இந்தியனும் சுயமாக சிந்தித்து எடுக்க வேண்டிய முடிவு. ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இந்த மேட்ச் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அப்போ மனதார பாராட்டிட்டு போங்க. யாரு ஜெயிச்சாங்களோ அவங்கள பாராட்டுங்க, யாரு தோத்தாங்களோ வெல் பிளேட் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போங்க. இல்ல என் மனசுல இருக்கிற வடு இன்னும் ஆறல, அந்த 26 பேருக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல, அது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் இன்னும் பதில் சொல்லல அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா மேட்சை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த அரசாங்கம் பதில் சொல்லாததுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? இந்தியாவுடைய 6 ஜெட்ஸை நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னா அவன் ஜெஸ்டர் பண்ணி காமிக்கிறான் ஹாரிஸ் ராவ். நீங்க இத உங்க பிரஸ் மீட் மூலமாகவோ இல்ல பார்லிமெண்ட்லயே தெளிவுபடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வருமா? எல்லாத்துலயும் ஒரு ஒளிவு மறைவு, எல்லாத்துலயும் ஒரு திருட்டுத்தனம். பாகிஸ்தான் வெளிப்படையா கிளைம் பண்றான் இது பொய், இதுல உண்மை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லையே. ஒன்னாவது உண்மை இல்லைன்னு வருங்க, இல்ல அட்லீஸ்ட் உண்மை என்ன அப்படிங்கறதையாவது சொல்லுங்க. இப்படி எல்லாத்தையும் மூடி 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 மறைக்கிறதுனால அவன் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உலக அரங்குல நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவமானப்படுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த விளையாட்டு துறையையும் இந்த அரசியல்வாதிகள் தூக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு இல்ல, இட் இஸ் அன் எமோஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் அதை வச்சு ஒரு பக்கம் வருமானம் பாக்குறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தங்களுடைய அரசியல் அஜெண்டா, பிரிவினைவாத அஜெண்டாவை ஃபார்வர்ட் பண்றதுக்கு அதே விளையாட்டை இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறாங்க. இந்த மேட்ச் விளையாடலைன்னா என்ன குறைஞ்சு போயிட போகுது? பிசிசிஐக்கு வருமானம் வராது, அவ்வளவுதானே. அப்ப நீங்க இவ்வளவு நாள் பேசுற தேசபக்தி, தேசப்பற்று இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. என்னைக்குமே விளையாடக்கூடாதுன்னு நாம சொல்லவே இல்லை. ஆனா அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்து முழுசா 6 மாசம் கூட ஆகலையே. அவ்வளவு பரந்த மனசு படைச்ச சத்திய கீர்த்திகளா நீங்க? அப்போ தெரிஞ்சேதான் இதை நீங்க பண்றீங்க. இப்படி போய் விளையாடணும், விளையாடும் பொழுது 2 டீம்ஸுக்கும் ஏதாவது இந்த மாதிரி உரசல் வரும், பிரச்சனை வரும்.
அதை வச்சு இங்க ப்ராபகேண்டா பண்ணி பாருங்க, நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான். அவன் பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, நம்மளெல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அதனால வாங்க 500 ஆண்டுகள் முன்னால செத்து போன அவுரங்கசீப்ப பழி வாங்குவோம். 500 ஆண்டுகள் முன்னால கட்டின மசூதியை இடிச்சிட்டு கோவில் இருக்கான்னு தேடுவோம். அப்படிங்கிற உங்களுடைய கேவலமான பிரிவினைவாத அரசியல் அஜெண்டாக்கும் இதை பயன்படுத்தணும். இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சேதான் இந்தியன் பிளேயர்ஸ் நீங்க ஏசியா கப்க்கு அனுப்பியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிளேயர்ஸ் ஆளுங்கட்சியுடைய ஜால்ராக்களா தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட இவங்க அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்திய பிளேயர்ஸ்க்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி ஒரு கோரிக்கையாவே இதை வைக்கிறேன். அரசியலையும் ஸ்போர்ட்ஸையும் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. இல்லனா இந்த விளையாட்டு ஒரு பெரிய வினையில கொண்டு போய் விட்டுரும்.